ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் கோபி மஞ்சூரியன் செய்கிற விதானம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கோபி மஞ்சூரியன் செய்கிறேன் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் இதுக்கு தேவையான என்னென்ன தேவை எல்லாத்தையும் அளந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இது ஒரு சின்ன ஒரு கோபி என்னன்னு சொன்னால் அந்த கேபேஜ் இருக்கு இல்லையா, இது 1/2 கிலோ கேபேஜ். இது 1/2 கிலோ கேபேஜுக்கு தேவையான அளவு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். வாங்க இப்போ கேபேஜை சின்னதாக நம்ம அரிஞ்சு எடுத்துக்கொள்ளணும். சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த துருவி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மசாலாவை கலக்கணும். காரமும் கொஞ்சம் காரம் போட்டுக்கொள்ளணும். கரம் மசாலாவும் கொஞ்சம் தேவையான உப்பு கரெக்டான அளவு பார்த்து தேவையான உப்பையும் போட்டுக்கொள்ளணும். எல்லாத்தையும் போட்டு முதல்ல பிணையணும். நல்லா பிணைஞ்சி இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவை பிரட்டிக்கலாம். மாவை போட்டு பிரட்டிக்கொள்ளணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கையால் நசுக்கி பிணையணும். இதை நல்லா நசிச்சு பிணைஞ்சதுக்கு அப்புறம் தான் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரணும். வார மாதிரி நல்லா நசிச்சு பிணைஞ்சதுக்கு பிறகு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தேவையான நான் இது 3 விதமான மாவு எடுத்திருக்கிறேன். கோதுமை மாவு, மைதா மாவு, கோர்ன்ஃப்ளவரு. இது மைதா மாவும் கோதுமை மாவும், கொஞ்சமாக கோர்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கொள்ளணும். ஒரு 2 கரண்டி அந்த மாதிரி போட்டால் போதும். எல்லாத்தையும் போட்டு கலக்கணும். இதெல்லாம் நல்லா போட்டு பிசைஞ்சி பார்த்து, ஒரு வேளை தண்ணியாக இருந்தால் தேவைன்னு சொன்னால் நம்ம மைதா கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு நான் போட்ட கணக்கு சரியாகிட்டு இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை ரவுண்டாக பால் மாதிரி நம்ம பிடிச்சிக்கொள்ளணும். இதை பாலாக எல்லாத்தையும் ரவுண்டாக பிடிச்சி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி இருந்தால் போதும். சைஸு சின்ன சைஸாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் கணக்கான ஒரு சைஸாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ரவுண்டாக பிடிச்சி எடுத்துக்கொள்ளணும். உருண்டை பிடிச்சாச்சு. இப்படி இருக்கணும் உருண்டை. இப்போ இதை பொரித்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ சட்டியை வச்சாச்சு. தேவையான எண்ணெயை ஊற்றிக்கொள்ளுவோம். நல்லா கோல்டன் கலர் வரும். அது மொறுண்டு வர அளவுக்கு நம்ம பொரிக்கணும். இதை மெதுவாக இருக்கக்கூடாது, சும்மா கொஞ்சம் இதாக இருக்கக்கூடாது. அதனால் மொறுண்டு கடித்தா கொஞ்சம் கடக்காக இருக்கணும், அந்த மொறுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கொள்ளணும். நெருப்பு ஃபுல்லுலே இருக்கணும். ஃபுல்லு ஃப்ளேமில் வச்சு தான் இதை பொரிக்கணும். நெருப்பை குறைக்கக்கூடாது. நெருப்பை எவ்வளோ ஃபுல்லில் வச்சா தான் இது நல்லா மொறுன்னு வரும். எல்லாத்தையும் அப்படியே நிதானமாக பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்கள், கலரும் சூப்பராக வந்துட்டு பாருங்கள். சஹாப்பு கலரில் பொரிப்பட்டுட்டெல்லாம் இந்த மாதிரி பொரிக்க எடுக்கணும். நல்லபடியாக பொரிப்பட்டுட்டு கலரை பார்த்தீங்களா, சஹப்பாக வந்துட்டு பாருங்கள். நல்லா இப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நம்ம இதை பிரட்டி எடுக்கக்குள்ள இது மாதிரி ஆகிடும், மெதுவாக இருக்கும். அது நல்லா இருக்காது. இப்படியே எல்லாத்தையும் அப்படியும் பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதை கொஞ்சம் தாளித்து எடுத்துக்கொள்ளுவோம். அப்படியே இதை அப்படியே போட்டு பிரட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக தேவையில்லை. நமக்கு காரம் எவ்வளோ தேவை நம்ம போட்டுக்கலாம். நான் இந்த பச்சை மிளகாயும் சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். இதையும் போட்டு அப்படியோ கொஞ்சம் வதக்கி கொள்ளுவோம். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அது கொஞ்சம் இது பச்சையாக தான் இருக்கணும். கடிக்கக்குள்ளையோ சாப்பிடக்குள்ள நம்ம அது பச்சையாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு சில்லி சாஸு, டொமாட்டோ சாஸு, சோயா சாஸு, இந்த 3 விதமான சாஸுகளும் போடணும். இந்த சாஸ் போட்டு இதை பிரட்டணும். சில்லி சாஸ் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டுக்கிறேன்.
இப்போ இதை கூட கொஞ்சமாக அப்படியோ வதக்கி எடுத்துக்கொள்ளும். கொஞ்சம் நேரம் தான், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இது அவிஞ்சி அந்த குக்காக நல்லா மெதுவாக குக்காகி வரக்கு தேவையில்லை. இது கொஞ்சம் அப்படியே பச்சை பச்சையாக தான் இருக்கணும். இப்போ தேவை கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்ளணும். நான் வந்து அதில் உப்பு போட்டிருக்கிறேன், அதிகமாக தேவையில்லை. கொஞ்சமாக உப்பு, சும்மா இந்த வெங்காயத்துக்கும் பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். இது வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு கரண்டி கார்ன்ஃப்ளவர் வந்து பக்கத்தில் கரைச்சி வச்சுக்கொள்ளணும். இது கரைச்ச கார்ன்ஃப்ளவரை அதில் ஊற்றினோன்னா கொஞ்சம் திக்னஸ் வரும். இப்போ இதை வந்து நான் பொரித்து வச்சுக்கிறத போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். இதை பிரட்டிக்க நல்லபடியாக பிரட்டி கொஞ்சம் நேரம் அப்படி அவிய விட்டா போதும். ரொம்ப நேரம் அவிஞ்சால் வந்து நல்லா இருக்காது, அந்த கிறிஸ்பித்தனம்னது இருக்காது, மொறுமொறுப்பு போயிடும். அதனால் ரொம்ப நேரம் தேவையில்லை. சாப்பிடக்குள்ள கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு பிரட்டிட்டு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக மேலால் மல்லித்தலை போட்டிருக்கிறேன். இதில் வந்து இது வெங்காயங்களை இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் வந்து மல்லித்தலை போட்டிருக்கிறேன், அதையும் கொஞ்சமாக அப்படியே பிரட்டி எடுத்துடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. வீடியோ பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள், பெல்லன் ஆப்ஷனை கூட அமைக்க கொள்ளுங்க. இவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் சந்திக்க வரேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் சப்ஸ்கிரைப்ஸ், என்னோட சேனலில் லைக் சப்ஸ்கிரைப்ஸ் மறக்காமல் செஞ்சு கொள்ளுங்கள்.